அனைவருக்கும் வணக்கம். இன்று குட் மார்னிங். திரு ராஜ்குமார் அவர்கள் வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறார். சார், இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம்னு ஒரு ஆக்ட் இருக்கு சார். அது யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யார் யாருக்காக அந்த சட்டம் கொண்டு வரப்படுது சார்? ஆமாம், ஒரு பெண் வாழ்க்கையில் 2 விஷயம், பிறந்த வீடு ஒன்று, புகுந்த வீடு ஒன்று. அப்படின்னும் போது புகுந்த வீடுன்றது அவங்களுக்கு புதுசு, அந்த இடம் புதுசு, மனிதர்கள் புதுசு, வாழ்வியல் சூழலும் புதுசு. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் அங்கே இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களால அங்கே நிலைச்சி வாழ முடியும். நம்ம சொசைட்டியில் மிகவும் அருவருக்கத்தக்க விஷயம் வரதட்சணை. இது எப்போ உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியல. இருந்தாலும் அது ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய தீங்கா இருக்கு. குறிப்பா வாழ வந்துக்கிற பெண்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாகவும் தடையாகவும் இருக்கு. அதனால இதுல யார் புகார் கொடுக்கலாம்னா, பாதிக்கப்பட்ட பெண் மட்டும்தான் புகார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர்களும் இல்லை புகார் கொடுக்கலாம். இப்போ வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பெண் அந்த வீட்டிலே லாக் ஆகிருக்கிறா, வெளியே கூட வர முடியல. அப்படின்னும் பொழுது இந்த விஷயம் கேள்விப்பட்ட அந்த பெண்ணோட குடும்பத்தார் கூட இந்த வரதட்சணை புகாரை கொடுக்கலாம். இதனுடைய நோக்கம் சமூகத்திலிருந்து அறவே வரதட்சணையை ஒழிக்கணும். இதன் மூலியமா வாழ வந்த பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணணும். இன்னொன்னுன்னா, திருமணத்தை காத்திருக்க பெண்களுக்கு இது ஒரு தடையா இருக்கக்கூடாது. அதுக்காகவும் தான் இந்த சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. சார், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்றாங்களே சார், அது வரதட்சணை வருமா சார்? சொல்லுங்க. ஆமா, இப்போ நல்ல ஒரு மேடம் கேள்வி கேட்டாங்க. கிஃப்ட்னும் பொழுது அது எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை, அது விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. ஆனா அதையே இந்த நிபந்தனையை பூர்த்தி பண்ணாதான் நீங்க திருமணத்தை நடத்த முடியும், தொடர்ந்து வாழ முடியும், இல்லை தொடர்ந்து வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும் போது அது குற்றமா ஆகுது. மனம் பெத்த பொண்ணுக்கு கொடுக்கறது, சீர் கொடுக்கறதுன்றது சட்டத்தால தடை செய்யப்படலை. ஆனா அந்த சீரையும் வற்புறுத்தி வாங்குறது தான் இந்த வரதட்சணை வரையறைக்குள்ள வருது. இப்போ வரதட்சணைன்றதை நம்ம விளம்பரப்படுத்துறதே முதல்ல தப்பு. செக்ஷன் 4 என்ன சொல்றாங்கன்னா, பேன் டு தி டவுரி அப்படின்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப matrimonial.com மூலமா நிறைய திருமணங்கள் இப்ப நடக்குது. அந்த matrimonial.comல ப்ரொஃபைல் கொடுக்கும் பொழுது கணவனுடைய ப்ரொஃபைலு, மனைவியோட அதாவது மணமகனுடைய ப்ரொஃபைலு, மணமகளுடைய ப்ரொஃபைலு, எஜுகேஷன் குழப்பம், உருவ அமைப்பு, இவைகளை பற்றியான தகவல் தான் அது இருக்கணும். குடும்ப அமைப்பினுடைய தகவல் தான் இருக்கணும். ஆனா அந்த திருமண தகவல் மையத்திலே இவ்வளவு ரூபா, இவ்வளவு நகை வேணும்னு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி பண்ற நிறுவனமும் சரி, அந்த மாதிரி ப்ரொஃபைல் பண்ண நபரும் சரி, இந்த வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழே செக்ஷன் 4 கீழே தண்டிப்பதற்கு உள்ளாகிறாங்க. இதுல என்னெல்லாம் தண்டனை இருக்குன்னா, அதிகபட்சமா 2 வருஷமும், குறைந்தபட்சம் 6 மாசமும் தண்டனை இருக்கு. 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு. அதனால எக்கார்ந்து கொண்டு இந்த வீடியோட விழிப்புணர்வு நோக்கம் என்னன்னா, எக்கார்ந்து கொண்டும் வரதட்சணையை விளம்பரப்படுத்தக்கூடாது. அப்படி விளம்பரப்படுத்துறதுக்கு கூட துணையா இருந்தவங்களும் இந்த சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறதால என்ன சார் ஆகும்னா, அடுத்த திருமணத்துக்காக காத்திருக்க பெண்ணுக்கு பெரிய தடையா இருக்கு. 2வது, பையன் வீட்லயும் ஆசையை தூண்டு விடுற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு வீட்டுல வரதட்சணை கொடுக்குறாங்க, அதை விளம்பரப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க, அதை பாக்குற மத்த மணமகன் வீட்லயும் அந்த ஆசை வந்துடும், அந்த வீட்டுக்கு அவளுக்கு கொடுத்தாங்களேன்னு. ஸோ இது ஒரு பெரிய சமூக தீங்கா பரவி மனித வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. திருமணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது. ஆனா இந்த மாதிரியான வரதட்சணைன்னும் போது அந்த திருமண வாழ்க்கைய மிகவும் கேள்விக்குறியாகுது. அதனால விளம்பரப்படுத்துறதோ மிகப்பெரிய ஒரு குற்றமா இதை கருதுறாங்க. சார், இப்போ வரதட்சணை புகார் கொடுக்குறோம், அது எந்த கோர்ட்ல கொடுக்கலாம், யார் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் சார்? நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இப்போ அந்த பெண் வரதட்சணைக்கு ஆளாக்கப்பட்டு, துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் வீட்டுல இருந்து போயிட்டு அருகில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் புகார் கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க, விசாரிச்சுட்டு, நீ சென்னையில தானமா வாழ்ந்த, நீ சென்னையில எங்க வாழ்ந்தியோ அந்த ஊர்ல கொடுங்க, இது விழுப்புரம், நீ இப்ப இருக்கிறது அம்மா வீடு விழுப்புரம், விழுப்புரத்துல கொடுத்தா நாங்க எப்படிமா, நீ எங்க வாழ்ந்தியோ அங்க கொடுமான்றாங்க. நெவர். அந்த மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ந்த இடத்துலயும் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண் மருமகள் சொந்த வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டுல இருந்தும் கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்க வீட்டுல இருந்தும் கொடுக்கலாம். ஆக மொத்தம் புகாரின் மீது விசாரணைக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த
வரதட்சணை புகார்ல நிறைய மிஸ்யூஸும் நடக்குதுமா. இப்ப என்னன்னா தனி கொடுத்தனா கேட்பாங்க, பேரண்ட்ஸ் விட்டுட்டு விலகி தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தனி கொடுத்தன கேட்பாங்க. அந்த தனி கொடுத்தனத்துக்கு மாப்பிள்ளை வீடு ஒத்துழைக்கலைன்னா சில பேரண்ட்ஸ் தூண்டி விட்டு அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்து மேல வரதட்சணை கேஸ் பொய்யா கொடுக்குறாங்க. அப்படி பொய்யா கொடுக்கும் போது சில பரிதாபங்களான விஷயங்கள் நடக்குது. வயதான அந்த பேரண்ட்டு, இன்னொரு வீட்டுல வாழ்ந்துன்னு இருக்கிற கணவனுடைய சகோதரி, அவருடைய கணவர், இப்படி அவங்க மேலெல்லாம் வந்து வரதட்சணை புகார் கொடுக்கும்போது பல பிரச்சனைகள் உருவாகுது. இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 பிரிவு 8ல பின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்னா, இந்த வரதட்சணை புகார் எல்லாம் வந்து விசாரிக்கிறது வந்து அதுனா அந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் விசாரிப்பாங்க. அவங்க அந்த புகாரை வாங்கி நேரடியா வழக்கு பதிவு செஞ்சிடக்கூடாது கணவன் சார்ந்தவங்க மேலே. அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த புகாரினுடைய உண்மைத்தன்மையை குறிச்சு வரதட்சணை பொறுத்த மட்டும் வரதட்சணை புகார்ல உண்மைத்தன்மை பொறுத்து அவங்க என்ன பண்ணணும்னா, மாவட்ட வரதட்சணை தடுப்பு அதிகாரி, அதாவது வேற யாரும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸர் இந்த ஆக்ட் கீழே மாவட்ட வரதட்சணை தடுப்பு அதிகாரியா பணியாற்றுறாரு. அவங்க கையிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். யாரு? அந்த அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் வந்து அந்த மாவட்ட வரதட்சணை தடுப்பு அதிகாரிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த வரதட்சணை தடுப்பு அதிகாரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கும் முன்கூட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சு இருவரையும் விசாரிச்சு அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, வாக்குமூலம் பதிவு ஆகுறாங்க. பிறகு அவங்க வாக்குமூலத்துல இந்த மாதிரி உண்மையிலே வரதட்சணை புகார்ல முகார்ந்து இருந்திருந்தா இவங்க மீண்டும் என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்துக்கு பரிந்துரை பண்றாங்க. இதுல நீங்க வரதட்சணை வழக்கு முகாந்திரம் இருக்கு, நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா நிச்சயமா அந்த தப்பு பண்ணவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை அவங்க விசாரிக்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள வரதட்சணையே இல்லை, இவங்களுக்குள்ள ஈகோ தான் இருக்கு, வரட்டு பிடிவாதம் தான் இருக்கு, இதுக்காக பழி வாங்கறதுக்காகவும் தூண்டுதலின் பேர்லயும் இந்த மாதிரி புகார் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களே என்ன பண்றாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் அறிவுறுத்துறாங்க, இந்த புகார்ல வரதட்சணை புகார் இல்ல, இதுல ஈகோ தான் இருக்கு, இல்ல வேறு டிமாண்ட்ஸ் தான் இருக்கு, தனி கொடுத்தணும் அந்த மாதிரி தான் இருக்கு, மற்றபடி இதுல வரதட்சணை இல்லை முகாந்திரம் இல்லைன்னா அதே கை விட்டுருவாங்க அந்த இன்ஸ்பெக்டர். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது, உண்மையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கேடயமா இருக்கணும், பழி வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆயுதமா இருக்கக்கூடாதுன்றதுல சட்டம் தெளிவா இருக்குது. அதுதான் இப்ப சமீபத்துல நம்ம நெல்சின் சார் கூட போட்டிருந்தாங்க வரதட்சணைகளை பத்தி அழகான கேள்வி, அதுல எல்லா அம்சங்களும் போட்டிருந்தாங்க. அதனால வரதட்சணை குறித்து பயப்படவும் வேண்டாம். பொய் புகார் பார்த்து நம்ம அந்த செக்ஷன் 8B பிரகாரம் உண்மையான பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குது, தவறா பயன்படுத்தணும் தடுக்கிறவாதியும் இருக்கு. இப்போ வரதட்சணை கொடுக்கறது வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு மட்டுமா இல்லை சார், இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கும் பொருந்துமா? ஆமா, இந்த மாதிரி பல சூழல்களும் நம்ம சொசைட்டி தினம் பேப்பர்லயும் வந்து சில வீட்டுங்கள்ல நிச்சயதார்த்தம் நடந்துடும். நிச்சயதார்த்தம் அப்பயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு நகை போடணும் வரதட்சணை கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் பொண்ணு நல்ல இடமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இவங்களால தயார் பண்ண முடியாது. திருமண நாளும் நெருங்கிட்டோம். அப்ப திருமண நாள் நெருங்கிட்ட உடனே வரதட்சணை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தையே நிறுத்துறாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் பேப்பர்ல வருது. ஆனா இதெல்லாம் வந்து சட்டத்தைப்படி தவறானது, தண்டிக்கக்கூடியது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துரிதமா செயல்படுறாங்க நம்மளுடைய காவல் நிலையங்கள்ல. இந்த மாதிரி திருமணத்தையே நிறுத்திடுறாங்க. தாலி கட்டுற நேரத்துல வரதட்சணை கொடுக்கலன்னு நிறுத்துறாங்கன்னா இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப மேடம் கேட்டாங்க, சார் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சார் வரதட்சணை வரும்? அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமையால அந்த திருமணம் தடைப்படுதுன்னா நிச்சயமா அந்த மணமகன் வீட்டார் வந்து தண்டிக்கப்படுவாங்க. அந்த பெண்ணுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணமா வழங்குறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் தடைப்பட்டது இல்லையா, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சட்டத்தின் பிரகாரமா மாநில அரசு என்ன பண்ணிக்கலாம், செக்ஷன் 10 பிரகாரம் விதிகளை ஏற்றிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது டவுரி ப்ரொஹிபிஷன் ரூல்ஸ் பிரகாரம் மாநில அரசு சமூக நலத்துறை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் உண்டு. அதனால திருமணத்துக்கு முன்பும் இது கவர் ஆகுது, திருமணத்துக்கு பின்பும் இது கவர் ஆகுது. சார் வரதட்சணை வாங்குறாங்களா சார், அந்த வாங்குறதுக்கான தண்டனை அது வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, இந்த சமூகத்துல அறவே ஒழிக்கணுன்றதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம். அதனால ஏற்கனவே இந்த சட்டத்தை பிரகாரமும் சரி எல்லாரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்குறதும் தப்பு, அதை விளம்பரப்படுத்துறதும் தப்பு.
அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த காலத்துல நம்ம சொசைட்டில வந்துகிட்ட ஒரு சமூக தொற்றுன்னே சொல்லலாம். எப்பயோ வந்துடுச்சு. இருந்தாலும் இப்ப நாகரிக சமுதாயத்தில் நாம இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது கரும்பு தின்ன கூலியா, திருமணத்துக்கு வரதட்சணையா, இரு மனங்கள் சேர்ந்துதான் திருமணம், திருமணம் சொர்க்கத்துல நிச்சயப்படுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனித சடங்குக்கு போய் வரதட்சணை ஒரு கொடுமையா இருக்கக்கூடாது. அதனால இந்த வரதட்சணை பத்தி இழிவான ஒரு செயல்ன்றதை முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதுலயே சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. அதை மீறி இந்த மாதிரி வரதட்சணை எல்லாம் வாங்குறவங்கள கடுமையா சட்டம் கை கொண்டு இருக்குது. இதை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகளை விசாரிக்கிறாங்க. இப்ப செங்கல்பட்டுலாம் பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களே மகளிருக்குன்னு சிறப்பு நீதிமன்றம் வந்துருச்சு. ஆலந்தூர்ல, செங்கல்பட்டுல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மகளிர் நீதிமன்றங்களே இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க, குயிக்கா விசாரிக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க எதிரிகளை தண்டிக்கிறாங்க இந்த நீதிமன்றம் மூலியமா. அதுவும் கடுமையான தண்டனைகள் இருக்கு. 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு, 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரதட்சணை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்கன்னா, கட்டாயப்படுத்தி வாங்கினா அதையும் மீட்டு கொடுக்குறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த சட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா. இவ்வளவு நேரம் நம்மளோட நம்ம நெல்சன் சாரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த வரதட்சணை சட்டத்தினுடைய நன்மை தீமைகளை பத்தி விரிவா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நெல்சன் சார் அவருக்கு நன்றி தெரிவித்து